விநாயகர் அகவலை தினமும் நாம் படித்து வர எண்ணற்ற நமக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பது முற்றிலும் உண்மை. இப்போது விநாயகர் அகவலை பார்ப்போம். சீத கலப செந்தா மறைப்பும் பாதச் சிலம்பு பல இசை பாட பொன்னுரை ஞானம் பூந்துலகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளந்தள நெறிப்ப பேலை வயிறும் பெரும்பார கோடும் வேல முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு சுரமும் அங்கு பாசமும் நெஞ்சிற் குடிகொண்ட நீல மேனியும் நான்ற வாயும் நாலிரு பயமும் மூன்று கண்ணும் மும்மத சோடும் இரண்டு செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பும் சொற்பதங் கடந்த துரியமை ஞான அற்புதம் நின்ற கற்பக களிறே முப்பலம் நகரும் மூக்ஷிக வாகனே இப்பொழுதென்னை யாட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானெழுந்தருளி மாயப் பிறவி மயக்கம் மறுத்து திருந்திய முதலைன் எழுத்தும் தெளிவாய் பொருந்ததே வந்தென் துளந்தனில் புகுந்து குருவடி வாகி குவலயந் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தென கருளி கோடா யுதத்தார் கொடுவினை களைந்தே ஓட்டா ஓதேசம் புகட்டி என் செவியில் எவிட்டாத ஞான தெளியுங் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபயம் இன்புறு கருணை இனிதெனக் கருளி கருவி கொடும்பர கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமுறு நான்கு தத்தலின் கருளி மலமுறு மூன்றின் மயக்கம் மறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதுங் காட்டி ஆறாதார தங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடையிறுங் காலையின் எழுத்தறிவித்து கடையிற் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றெனு பாம்பின் நாவி லுணர்த்தி குண்டலினி யதனிற் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூன்றெழு கனலை காலா லெப்புக் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையுங் கூறி இடைச்ச கரத்தின் ஈரெட்டு நிலையும் உடற்ச கரத்தின் உறுப்பையுங் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூட்சமும் எண்முகமாக இனிதெனக் கருளி புரியப்பட்ட காயம் புலப்பட வெனக்கு தெரியெட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினர் கபால வாயில் காட்டி இருத்தி முறுத்தி இனிதெனக் கருளி என்னை அறிவித் தெருளிச் செய்து முன்னை வினையின் முதலைக் களைத்து வாக்கு மனமும் இல்லா மனோலயத்தை நோக்கி என்றன் சிந்தையின் தெளித்து இருள்வெளி இரண்டு கொன்றிட என்ன அருள்தரும் ஆனந்தம் தழுத்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலந்தே அருள்வெளி காட்டி சத்தியத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேட நிறமும் விளங்க நிறத்து கூடுமி தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக கரத்தி லரம்பொருள் தன்னை நெஞ்சக் கருத்தின் நிலையறி வித்து தத்துவ நிலையை தந்தனை யாண்ட வித்தக விநாயக விரலைக்கழல் சரணே. இந்த விநாயகர் அகவலை தினமும் நாம் படித்து வர நமக்கு எண்ணற்ற நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பது உறுதி. மேலும் நீங்கள் சைவ உணவை கடைபிடித்து வந்து இந்த விநாயகர் அகவலை தினமும் பாராயணம் செய்து வந்தால் விநாயகப் பெருமானின் அருளும் அவரின் பாதுகாப்பும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.